ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். மார்ச் மாதம் 19ஆம் தேதி 19/3/2024 செவ்வாய்க்கிழமை, மங்களகரமான சோபகிருத வருடம் பங்குனி மாதம் 6ஆம் நாள், உத்தராயணம், சுக்லபக்ஷம், தசமி, கரி நாள். இன்னைக்கு சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து 10 வரைக்கும் இருக்கு. சூளம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். இன்றைய தினம் தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் நீங்க வடக்கு திசையை நோக்கி பயணம் போகணும் அப்படின்னா, ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, சில சமயம் ஒரு எதிர்பாராத ஒரு பயணங்கள்லாம் வரும். அதுக்காக நான் வடக்க சூளம், அதனால நான் இன்னைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி பட்சத்தில் நீங்க கிளம்புற போது கொஞ்சோண்டு பரிகாரமா பாலை சாப்பிட்டுட்டு போங்க. கண்டிப்பா இந்த பரிகாரம் உங்களுக்கு வேலை செய்யும், நல்லபடியா பிரயாணம் இருக்கும். மீன லக்னம், இருப்பு 3 நாழிகை 34 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:21 மணிக்கு. கரணன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று நாள் முழுவதும் தசமி. நட்சத்திரம் இன்று இரவு 11:55 மணி வரை புனர்பூசம், அதன் பின்பு பூசம். நாமயோகம் இன்று இரவு 7:26 மணி வரை சோபனம், அதன் பின்பு அதிகண்டம். கரணம் இன்று மாலை 3:57 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு கரஜை. யோகம் இன்று காலை 6:20 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் விசாகம் மற்றும் அனுஷம். இந்த 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினம் கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தால் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரையிலுமான அதி அற்புதமான செவ்வாய் ஹோரையில் திருப்பிக் கொடுப்பது உத்தமம். இன்று செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால முருகன் கோயிலுக்கு போயிட்டு வள்ளி தேவசனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமான செவ்வரளி மாலை கொண்டு வழிபாடு பண்ணுங்கோ, சரியா? இல்லைன்னா அர்ச்சனைக்கு குங்குமம் கொடுங்கோ, அது ரொம்ப விசேஷம். குங்கும அர்ச்சனை பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா ரத்தகாரகன் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால இந்த செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த முருகப்பெருமானுக்கு நீங்க இந்த குங்குமம் அர்ச்சனைக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி நவகிரகங்களில் உள்ள பிராத்ருக்காரகராகிய ஸ்ரீ செவ்வாய் பகவானை வணங்க முன்னேற்றங்கள் உண்டாகும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷராசியில் குரு, மிதுன ராசியில் சந்திரன், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி, செவ்வாய் மற்றும் சுக்கிரன், மீனராசியில் ராகு, புதன் மற்றும் சூரியன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார். ஜென்ம ராசியில் குரு இருந்துக்கிட்டு சில குழப்பத்தை கொடுத்துட்டு இருக்கார். அது இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரு நிலையான ஒரு எண்ணம் இல்லை. இதை எடுத்தா சான் ஏறினா முழஞ்சிருக்கிறதே அப்படிங்கிற ஒரு கதையாக தான் இருக்குது. ஆனாலும் இன்னைக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால நீங்கள் நினைக்கிற சில காரியங்கள் அற்புதமாக நடைபெறும். இந்த உத்தியோகத்தில் இருக்கிற ஆளுக்கெல்லாம் விரும்பி இடமாற்றம் இன்னைக்கு கிடைக்கலாம். தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இன்னைக்கு ஒரு கொஞ்சம் பணத்தை போட்டு கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா தாராளமாக இன்னைக்கு நீங்கள் அந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம். 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு சில அனுகூலங்களை கொடுப்பார். 6ஆம் இடத்துல இருக்க கேது உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பம் இருந்தாலும் சந்தோஷம் இருக்கும். அதேமாரி கல்வி பயில மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது அவங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சிறுதூர பயணங்கள் ஏற்படலாம்.
அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது அவங்க பயணங்கள் மேற்கொள்வதால மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள். அதேமாதிரி கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு நாள். முயற்சிகள் பலிதமாகும். ரொம்ப நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இன்னைக்கு விடிவு காலம் கிடைக்கும். ஏன்னா சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் மறுக்காமல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சாதாரண ரிஷபராசிக்காரர்கள் எடுக்கிற காரியங்களில் சிறப்பாக செயல்படுவீங்க. அந்த வகையில் இன்னைக்கு உங்களோட முயற்சிகள் பேசப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் தன்னம்பிக்கை மிளிரும். தொழில் வியாபாரம் ரொம்ப அதிரடியாக சில திட்டங்களை போடுவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியதோ மகாலட்சுமி தாயார். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2ஆம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார். அவரோட இதுதான் கடகராசி. அதனால உங்களுக்கு ஒரு இன்னைக்கு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எப்போ கொடுத்த கடன் கூட இன்னைக்கு திரும்பி வரலாம். அந்த மாதிரி சில நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழல் இருக்கும். அந்த பிரிவினை அதெல்லாம் விலகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான ஒரு சூழ்நிலை நிலவும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சில சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். நீங்கள் கேட்ட சில உதவிகள் இன்றைய தினம் வந்து சேரும். நண்பர்களின் ஆதரவு பெருகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவீர்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழ்வீர்கள். இல்லத்தரசிகள் கணவனின் அன்பை பெற்று மகிழ்வீர்கள். இன்னைக்கு அடி தூள் தான். சூப்பராக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழல். அதே மாதிரி இன்னைக்கு இந்த இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது இவ்வளோ சிறப்பாக இருக்கிற ஒரு குதூகலம் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்காதனால ஒரு அற்புதமான ஒரு நாள். எடுக்கிற முயற்சிகள் இன்னைக்கு சாதகமாக இருக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட மலர் நிலம். வணங்க வேண்டியதும் துர்க்கை அம்மன். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுமே கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு குழப்பம். அவ்வளோதான், கொஞ்சம் ஜஸ்ட். ஏன்னா ராசிநாதன் சந்திர பகவான் இருக்கார், உங்களோட ராசிலேயே இருக்கார். அதனாலே மனசில் சின்ன குழப்பம்தான் இருக்குமே தவிர பெருசாக ஒன்றும் பாதகமே கிடையாது. இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதேமாரி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை நிலவும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வீண் அலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்பட வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறத விட குதூகலம்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு அயனசயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் விரயஸ்தானாதிபதியே இருக்கார். அதனால இன்னைக்கு சில செலவுகள் உங்களுக்கு கண்ணாபின்னான்னு இருந்தாலும் அந்த செலவுகள்லாம் உங்களுக்கு சந்தோஷமான செலவாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழல் இருக்கும். அருமையாக கூட்டின்னு போயிட்டு ஹோட்டல் பீச்சு பார்க்குன்னு போயிட்டு வருவேள். அது செலவு இருந்தாலும் சந்தோஷமான செலவு. அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா உடல் ஆரோக்கியத்துக்காக மருத்துவ செலவுகளை கொண்டு வர வேண்டாம். சரியா? உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும். தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக டக்குன்னு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் போயிட்டு இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள்.
ஆசிரியர்கள் அனுகூலமாக இருப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சிறுதூர பயணங்கள் ஏற்படலாம். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபாதிபதி லாபஸ்தானத்திலே இருக்கார். அற்புதம் அற்புதம் அற்புதம். இன்னைக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை நீங்க தவறவிடக்கூடாது. அதாவது சில பேர் கேட்கலாம், வாய்ப்புன்னா என்ன சுவாமி? அதாவது இப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்கார், இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகணும், அது வேண்டாம், ஏன்னா நமக்கு கிடைச்சா பெரிய ஒரு சவாரி கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், இது எதுக்கு நம்ம ஷார்ட் டிஸ்டன்ஸை போய் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு நான் வரலைங்க, இந்த ஆட்டோ வராது அப்படி அதெல்லாம் சொல்லாமல் இந்த சின்ன ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்கும். அதனால நீங்கள் கிடைக்கிற வாய்ப்புகளெல்லாம் தவற விடாமல் கொண்டு வாங்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற ஒரு உயர்வுகள் இன்னைக்கு கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு அசுர வளர்ச்சியை காண்பீர்கள். நல்லா படிப்பாங்க. அதாவது டக்கு 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 டக்குன்னு ஆசிரியர்கள் என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு முன்னாடியே பதில் சொல்லுவீங்க. அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டு செமையாக இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் நாள். அடுத்தபடியாக வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். அதாவது ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கீங்க ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு. அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்தியாவில் அந்தந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதெல்லாம் இன்னைக்கு பூர்த்தியாகும். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குரு மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். பரபரப்பாக இருப்பீங்க. வேலை பளு அதிகமாக இருந்தாலும் அதெல்லாம் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பஞ்சு மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி. ஓஹோ, இந்த பஞ்சு மிட்டாய் தான் இப்போ தடை பண்ணிட்டாங்களோ, பஞ்சு மிட்டாய் சாப்பிட முடியாது சரியா, ஆனாலும் சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி. அடுத்தபடியாக இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு எதிர்பார்க்கிற ஒரு பொறுப்பு தேடி வரும். அதை சிறப்பாக செய்வீங்க. தொழில் வியாபாரம் பரபரப்பாக இருக்கும். அப்படியே கண்கட்டு வித்த மாதிரி இருக்கும். வேக வேகமாக போயிட்டுருக்கும். அடுத்தபடியாக இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது அவங்க மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துக்காக மாற்று மருத்துவத்தை நாடுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடலாம். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் சுவாமி. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மூச்சு விட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா, சந்திராஷ்டிரமம் எடுத்து பாக்கியஸ்தானத்துக்கு சந்திர பகவான் வந்துட்டார். அதனாலே உங்களுக்கு சந்தோஷம் இருக்குது. ஏன்னா பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கே வந்துட்டார். அதனால் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் நினைக்கிற காரியங்கள் கொஞ்சம் லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக முடியும். கவலைப்பட வேண்டாம். அடுத்தபடியாக உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கும். தொழில் வியாபாரமும் நல்லபடியாக நடக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதகங்கள் இல்லை. அதேமாரி அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது முக்கிய பிரபலங்கள் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் கடுமையாக பாடுபடுற மாதிரி தான் வரும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு பொறுப்புகள் கூடலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை அகலும். இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட மென்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் நல்லாவே கவனமாக இருக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதி அஷ்டம ராசியிலே இருக்கார்.
அதனாலே சில பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். நீங்கள் திடீர்னு வீட்டில் உட்காந்துட்டு இருப்பீங்க பொறுப்பாக. அதாவது சில பேர் சொல்லுவாங்க, ஏய் எதுக்குடா வம்பு வச்சுட்டு இருக்க, சிவனேன்னு உட்காரக்கூடாதா அப்படின்னு. அந்த மாதிரி இன்னைக்கு நீங்கள் சிவனேன்னு உட்காந்துட்டு இருப்பீங்க. ஆனால் பிரச்சனைகள் தேடி வரும். பொறுமையாக இருங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டிப்பாக உண்டு. எல்லாத்துக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். அதேமாதிரி முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம் என்பதால் கூடுமானவரை பேச்சில் கவனமாக இருப்பது நல்லது. வாகன பயணங்களில் எச்சரிக்கை வேண்டும். அதுவும் இரவு நேர பயணம் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா? உத்தியோகத்தில் இருக்கிறவெல்லாம் எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதாவது ஒரு ஃபைல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்தந்த இடத்துல எங்கெங்கே வைக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக வைக்கணும். இல்லைன்னா அப்புறம் நீங்கள் தான் உட்காந்து தேடிட்டு இருப்பீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது சின்ன சின்ன குழப்பங்கள் அதெல்லாம் வரலாங்கிறதுனால ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது இந்த புதிய முயற்சிகள்லாம் இன்னைக்கு தவிர்க்கிறது ரொம்ப உச்சிதம். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களத்திராதிபதி களத்திரஸ்தானத்திலே இருக்கார். அற்புதமான நாள். இன்னைக்கு நண்பர்கள் உங்களுக்கு போட்டி போட்டு உதவி செய்வா. அதேமாரி குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்கும். கணவன் மனைவிக்கிட்டே அப்படிப்பட்ட நெருக்கம் அதிகரிக்கும். அதாவது இந்த நாக விக்கிரகம் பார்த்தீங்கன்னா, அந்த அரச மரத்தடியில் இருக்கும் 2 நாகங்கள் பின்னி பிணைஞ்செடுக்கிற மாதிரி, அது மாதிரி இன்னைக்கு உங்களோட கணவன் மனைவி ஒற்றுமை அவ்வளோ சிறப்பாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் கண்ணுபடாமல் பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற சில சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். கவலையே விட வேணாம். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கு எதிர்பார்க்கும் சில உயர்வுகள் இன்னைக்கு கிடைக்கும். இல்லத்தரசிகள் கணவனின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வீர்கள். ரொம்ப குதூகலமாக இருப்பீங்க. கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை தொற்றிக்கொள்ளும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான சேர்க்கை உண்டாகலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசினர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகைருண ரோகாதிபதி பகைருண ரோகஸ்தானத்திலே இருக்கார். அற்புதமான நாள். எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக டக்குன்னு முடியும். எடுக்கிற முயற்சிகள் உங்களுக்கு ஆற்றலோடு முடிவடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பவர் கிடைக்கும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் கேட்ட ஒரு உதவியெல்லாம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீரடைவதற்கு மாற்று மருத்துவத்தை நாடுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு கடன் சுமை குறையும். அதான் ரொம்ப நாளாக சில கடன் சுமை அவங்களுக்கு சில பேருக்கு கொஞ்சம் மனசை உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு. அந்த கவலையெல்லாம் இன்னைக்கு குறையும். அடுத்தபடியாக இந்த கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் ரொம்ப சிறப்பாக செயல்படுவீங்க. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசினர்கள், இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்திலே இருக்கார். அதனாலே இன்னைக்கு நீங்கள் குழந்தைகள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பார். குழந்தைகளின் வளர்ச்சி கண்டு மனமகிழ்ந்து போவீர்கள். அதாவது இன்னைக்கு படிக்கிற குழந்தைகள் அப்படின்னா நேராக உங்ககிட்ட வந்து, அப்பா இந்த மெடல் நான் வாங்கினேன், அப்பா நான் இந்த சர்டிஃபிகேட் வாங்கினேன், இந்த மாதிரி எனக்கு இது கிடைச்சிது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கு. வரும்போ ஆஹா அதெல்லாம் சொல்லி மாளாது. அந்த மாதிரி ஒரு முன்னேற்றமான ஒரு நாள். கணவன் மனைவி ஒற்றுமை இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் சந்தோஷமாக இருந்தாலே கணவன் மனைவி சந்தோஷம் தானே. சரியா? அடுத்தபடியாக உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் கொஞ்சம் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். கவலையே விட வேணாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் அப்படிங்கும்போது சிறப்பாக பணிபுரிவீங்க. இல்லத்தரசிகள் குழந்தைகளின் முன்னேற்றம் கண்டு வியந்து போவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் சில நல்ல தகவல்களை எதிர்பார்க்கலாம். அதாவது ரொம்ப நாளாக குழந்தைகள் பேசலையே நினச்சிட்டு இருப்பீங்க. இப்போல்லாம் தான் மொபைல் ஆச்சே, அழகாக ஒரு இது எடுத்தால் பேசிட்டு இருக்கலாமே, வாட்ஸ்அப் காலிங் தானே இப்போ.
அதனால் அழகாக பேசிகிட்டு இருப்பீங்க. அதுவே உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை நிலவும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.